ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் உமையாக்களுடைய ஆட்சியாளர்களில் ஒருவர். இவர் ஒரு தடவை ஆட்சிக்கு வந்ததன் பின்னால் இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லா அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்திலே சொல்கிறார், உக்துப்லி மனாகிப உஸ்மான், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை சுருக்கமாக எனக்கு எழுதி அனுப்புகிறார். அதே போன்று உக்துப்லி மசாவி அலி, அலி ரலியல்லாஹு அவர்களுடைய குறைகளையும் நீங்கள் கட்டாயமாக எனக்கு எழுதி அனுப்ப வேண்டும். கடிதம் இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லா அவர்களுக்கு சென்றடைகிறது. ஒரு தாளை எடுத்து பதில் எழுதினார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அமீருல் முஃமினீன் அவர்களே, நன்றாக நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த பூமி முழுக்க அளவுக்கு நிறைய உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நிறைகளை நான் உங்களுக்கு எழுதுவதன் மூலமாக அது லா தன்ஃபஉக், அது உங்களுக்கு எந்த விதமான பிரயோஜனத்தையும் உண்டாக்க மாட்டாது. அதே போல மசாவி அலி, அலி ரலியல்லாஹு அவர்களுடைய குறைகளை தவறுகளை நான் உங்களுக்கு பட்டியல் படுத்தி எழுதுவதன் மூலமாக லா ததுர்ருக், இது உங்களுக்கு எந்த விதமான தீங்கையும் உண்டாக்க மாட்டாது. ஏன் நீங்கள் இவ்வாறு எழுதச் சொல்கின்றீர்கள்? சொன்னார்கள், உந்துர் பிஹுசூசியத்தி நஃப்ஸிக், உங்களுடைய குறைகளையும் உங்களுடைய நிறைகளையும் நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றவர்களுடைய குறைகளை துருவி ஆராய வேண்டாம். மற்றவர்களுடைய நலவுகளும் அது உங்களுக்கு எந்த விதமான லாபத்தையும் உண்டாக்க மாட்டாது. ஏன் இவ்வாறு செய்கின்றீர்கள்? உங்களுக்குள்ளால் 1000 குறைகள் இருக்கலாம், அந்த குறைகளை நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள் என்று கடிதத்தை எழுதி அனுப்பி வைத்து விட்டார்கள். கண்ணியமான சகோதரர்களே, வரலாற்று குறிப்பு நல்லொரு அழகான பாடத்தை படித்து தருகிறது. அது எங்களுடைய குடும்பத்தில் இருக்கலாம், அது எங்களுடைய அண்டை வீட்டில் இருக்கலாம், அது எங்களுடைய பொஸ் எஜமான், அதாவது நாம் வேலை செய்யக்கூடிய அந்த பொஸ்ஸாக இருக்கலாம். அவருடைய லாபங்கள் எனக்கு விளங்க வருவதன் மூலமாக எனக்கு எந்த விதமான லாபமும் உண்டாக மாட்டாது. அவருடைய குறைகள், அவருடைய தவறுகள், அவற்றை நான் ஆராய்ச்சி செய்து துருவி ஆராய்வதன் மூலமாக எனக்கு எந்த விதமான தீங்கும் உண்டாக மாட்டாது. கண்ணியமானவர்களே, மாற்றமாக என்னுடைய அமல்கள் தான் காலப்போக்கில் இல்லாமலாகி அது பயங்கரமான பெரிய பாவமாக மாறி நிச்சயமாக உலகத்திலும் ஆகிரத்திலும் பயங்கரமான சோதனைகளையும் தண்டனைகளையும் நான் அனுபவிக்க வேண்டிய நிலைமை உண்டாகும். கண்ணியமான சகோதரர்களே,